सबको नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया प्रवीण पूर्वाத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து தக்ஷினி கதாயனில் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனில் வந்து டிப்பனி போட்டிருக்கோம். இப்போ வந்து தேர்ட் லெசனில் பார்க்குறோம். தேர்ட் லெசனில் வந்து டிப்பனி பார்க்குறோம். அது சரவணாந்திகளில் நடத்திட்டு வரோம். 460 பேஜ் நம்பரு டிப்பனி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சிசிர் குமார்ன்றது ஒரு கேரக்டர். இவரை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். कर्मवीर तेलुगु के प्रसिद्ध लेखक श्री கோபி சந்த் को कहानी है. இந்த கஹானி வந்து இந்த கர்மவீர் என்ற இந்த தெலுங்கில் வந்து ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்த எழுத்தாளர் வந்து அவர் பெயர் வந்து ஸ்ரீ கோபிச்சந்த் தான் இந்த கதை வந்து ஏற்றியிருக்கிறார். சிசிர் குமார் உஷி கஹானிக்கா பாத்திரங்க. இதில் சிசிர் குமார் வந்து இந்த கதையில் வந்து நடித்திருக்கிறார். ஆகு இஸ்கா சரித்திர சித்திரன் கியா ஜாத்தா இதில் வந்து இந்த சரித்திர சித்திரன் இந்த கதையில் வந்து அவர் தான் வந்து வருகிறார். சிசிர் குமார் திலகம் சாத்து காலேஜ் மே படுத்தாங்க. இங்கே சிசிர் குமாரும் திலகம் வந்து திலகமே சாத்து சிசிர் குமார் வந்து திலகத்தோட வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து காலேஜில் வந்து ஒன்றாக படித்து கொண்டிருந்தனர். उसकी कविता कॉलेज मैगजीन में சுப்புத்தி இதில் வந்து உஸ்கி கவிதா இந்த கவிதையில் வந்து இந்த கல்லூரியில் வந்து மேகஜித் அப்படின்னு வந்து அந்த கவிதை வந்து வெளிவந்துச்சான். சிப்புதிகை வகு கவிதா படிக்கர் तिलकम शिशिर मिलकर इसकी பிரசன்ஸா கர்த்திகை. உடனே இந்த காலேஜில் கவிதை வந்து வெளிவருது. இந்த கவிதை வந்து படிச்சுட்டு என்ன பண்ணால் திலகம் வந்து இந்த கவிதை வந்து யார் இதில் பங்கேற்றிருந்தா அப்படின்னா சிசிர் குமார் தான் அந்த கவிதை எழுதியிருப்பாப்புல. அவரை போய் பார்க்கலாம். அவரை பற்றி கதையை நிறையா வந்து படிப்பாப்புல. யார் திலகம் படிப்பா. உடனே வந்து சிசிரை போய் சந்திக்கிறா, மீட் பண்ணுறா. மில்கர் அப்படின்னா மீட் பண்ணி என்ன பண்ணுறாப்புல, பிரசன்ஸா கர்த்திகை உங்களது வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து புகழ்ந்து சொல்கிறா. யார் திலகம் சொல்கிறா. சிசிர் குமாரை பார்த்து சொல்கிறா, அவங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்குது. இஸ்தரகு தோனோக்கி மித்திரத்தா ஹோத்திகை இப்படி ஒருவருக்கு இருந்தால் இந்த காலேஜில் அடிக்கடி மீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேர் வந்து நண்பர்களாக வந்து ஆயிடுறாங்க. மித்திரத்தா அப்படின்னா நண்பர்னு அர்த்தம். तिलगर एक दिन गुलाब को दिखाकर शिशिर से பூச்சிதாக. உடனே வந்து திலகம் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் வந்து குலாப்னா வந்து ரோஸ், இந்த ரோஜாப்பூ. அந்த ரோஜாப்பூ வந்து அதை திக்காக்கர் அப்படின்னா அந்த ரோஜாப்பை காட்டி வந்து சிசிகிட்ட சொல்கிறா. பூச்சி தானே சொல்கிறா. அந்த மாதிரி ரோஜாப்பூவை காட்டி திலகம் சொல்கிறாக்கி என்னவென்றால் உஷ் நான் கங்டிலே பைதோன்மே ஐஷா குஷுபுதார் ஃபூல் கைசையில் அகத்தேகை. அப்போ வந்து அந்த ரோஜாப்பூ காட்டி என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் கங்குடில் அப்படின்னா வந்து முள்ளுச்செடின்னு அர்த்தம். அந்த முள்ளுச்செடியில் வந்து பைதே அப்படியே வளர்ச்சி. இந்த ரோஜாப்பூ முள்ளுச்செடியில் தானே இருக்குது. அந்த முள்ளுச்செடியில் வந்து எவ்வளோ அழகாக வந்து அது வந்து வளர்ந்து குஷுபுதார் அப்படின்னா வந்து வாசனைன்னு அர்த்தம். அந்த முள்ளுச்செடியில் இருக்கப்போ அந்த ரோஜாப்பூ எவ்வளோ வாசனை வந்து அந்த பூன்னு அர்த்தம். அந்த வாசனை வந்து எவ்வளோ அழகாக வந்து பரவுது. கைசே அப்படின்னா பரவுது அப்படின்னு சொல்லிட்டு திலகம் வந்து கிஷீர் குமார்ட்ட வந்து சொல்கிறான் ரோஜாப்பூ காட்டி. கிஷீர் ககத்தாக. உடனே வந்து சிசிர் வந்து அதுக்கு சொல்கிறான் என்னவென்றால் யகாங்கு பரமாத்மா கி லீலாக. இது வந்து கடவுளுடைய வந்து படைப்பு தான். அது லீலா அப்படின்னா படைப்புன்னு அர்த்தம். இது வந்து கடவுளாக வந்து இது பரமாத்மானா கடவுள்னு அர்த்தம். இது கடவுளாக வந்து படைக்கப்பட்டது இயற்கையாக அது வர்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிர் குமார்னு சொல்லிட்டு தும்காரி குரூப் பிதா கே தும்காரி ஜைசே खूबसूरत लड़की कैसे पैदा हुई. உடனே வந்து அவர் சொன்ன
இவன் சொல்கிறது இந்த கடவுளுடைய படைப்புன்னு சொல்லிட்டு சுஷிர்குமார் சொல்லணுன்னு அதுக்கு உடனே வந்து மறுபடியும் அவன் சொல்கிறான், தும்காரு குரூபி பிதா அப்படின்னா வந்து உங்கள் அப்பா வந்து திலகத்துடைய அப்பா திலகத்திட்ட சொல்கிறான், உங்கள் அப்பா வந்து உண்மையிலேயே வந்து குரூப்னா வந்து அழகில்லாதன்னு அர்த்தம். அவர் ரொம்ப அழகாகவே இருக்க மாட்டாராம் திலகத்தோட அப்பா. அதனால் வந்து உங்கள் அப்பா வந்து ரொம்ப அழகில்லாமல் இருக்காங்க. ஆனால் தும்காரி நீ மட்டும் எப்படி வந்து ஜெய்சே குப் சூரத்து அப்படின்னா வந்து குப் சூரத்து அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். கூப் சூரத்து நீ எப்படி உங்கள் அப்பா அழகு இல்லாமல் இருக்காங்க, ஆனால் நீ மட்டும் எப்படி இருந்து அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். திலகத்திட்ட சொல்கிறான், நீ எப்படி லடிக்கி கைசே பைதாகு நீ எப்படி அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறான். ஜிசிசே திலகம் கே தில்கோ டேஸே பகுஞ்சுதாக. உடனே சுஷிர்குமார் வந்து சிஷிர்குமார் சொன்ன உடனே அவளோட மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துன்னா, இந்த மாதிரி நம்ம அப்பா வந்து அழகில்லைன்னு சொல்லிட்டு சிஷிர்குமார் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவள் மனசு வந்து ரொம்ப வந்து டேஸ் அப்படின்னா வந்து மனம் வந்து ரொம்ப வந்து சங்கடப்படுது, அவள் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. பகுஞ்சுதிகை யஹி சிசிர் உஸ்பவ லகத்தாகை திலகம் கே அவனுடைய வந்து அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா அவனை உண்மையிலே நான் ஒரு நல்ல நண்பனாக தான் நினச்சேன். இருந்தாலும் வந்து அவன் வந்து ஒரு சராசரி மனசனாக வந்து நம்மகிட்ட வந்து காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனதுக்குள்ளே வந்து திலகம் வந்து நினைக்கிறான். திலகம் கே சச்சே பியார்க்கு அண்ணா சம்ஜா பானேவாலா நிஷ் முருகிகை. இந்த திலகம் வந்து உண்மையிலே வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு அன்போடு தான் வந்து நான் அவனை பார்த்தேன். இருந்தாலும் அவனுடைய கேரக்டர் வந்து இப்போ வந்து அவள் சம்ஜா அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரி நல்லா தான் கவிதை எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு நண்பராக நம்ம ஏற்றுக்கிட்டேன். இருந்தாலும் தன்னுடைய அப்பா வந்து இது மாதிரி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவனை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், புரிஞ்சுக்கிறா. முறுக்கி உண்மையிலே அவன் வந்து முறுக்கி உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு முட்டாளாக தான் இருக்க முடியும், கவிதையில் மட்டும் நல்லவனாக இருந்தால் போதுமா அப்படின்ற மாதிரி மனதில் நினைக்கிறான். சிசிர் குமார்கை திலகம் வெங்கையா சாதிக்கர் லேத்தாகை கொஞ்ச நாள் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வெங்கையா வந்து திலகம் வந்து திருமணம் பண்ணிக்கிறான். சாதி அப்படின்னா வந்து திருமணம்னு அர்த்தம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து திலகத்துக்கும் வெங்கையாவுக்கும் திருமணம் நடக்குது. வெங்கையா ஏக்கு ஃபேக்ட்ரி மைனேஜர் அப்போ வந்து ஃபேக்ட்ரியில் வந்து மேனேஜர் அப்படின்னா வந்து மேனேஜர்னு அர்த்தம். அப்போ வந்து வெங்கையா வந்து திலகத்தோடைய அந்த ஹஸ்பண்ட் வந்து கணவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அவர் மேனேஜராக வந்து பணி செய்கிறாரு. மஜிதுரோ நேதாகை மஜிபுரோ அப்படின்னா தொழிலாளர்களுக்கெல்லாம் அவர் வந்து லீடராக இருக்கார். நேதானா லீடர்னு அர்த்தம், தலைவராக இருக்கார். இப்போ ஒரு சங்கம் ஆரம்பித்து சங்கத்துக்கு வந்து தலைவராக இருப்பாங்கள்ல அந்த ஃபேக்ட்ரியில், அந்த மாதிரி வந்து வெங்கையா வந்து இதில் வந்து தலைவராக இருக்கிறார் அந்த இதில் ஃபேக்ட்ரியில். யக்கு பாத்து சிசிர்கோ மாலும் கோத்தாக. இது வந்து சிசிருக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வருது, இந்த மாதிரி வந்து இவளுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது சிசிர்குமாருக்கு. திலகம் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்க மாட்டான், இருந்தாலும் அவனே தெரிஞ்சுக்கிறான். வக்கு சோச்சுதாகை கி திலகம்னா உசிசே பத்தலா லேனா கேலியே ஹோ ஐசா கியாகை. இருந்தாலும் கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிசிர்கோ மாலும் சிசிருக்கு வந்து தெரிய வருது என்னவென்றால், திலங்க உஸ்மே பத்தலா லேனே கேலியே ஐசா கியாகை. எப்படி வந்து அது வந்து உண்மையிலே வந்து ஒரு கற்பனையாக தான் வந்து இருக்க முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பரிசிஷ்டிக்கு कारण भी तिलकमना मजबूरी में ऐसा किया होगा, मगर शिशिर ऐसा नगी சோச்சனா. இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து சிசிரோட கேரக்டர் வந்து சரியில்லை அப்படின்றது ஏற்கனவே வந்து திலகத்துக்கு வந்து அது தெரிய வந்தது. பாஞ்ச் சால் அப்படின்னா வந்து சால்னா வருடன்னு அர்த்தம். 5 வருடங்களுக்கு பிறகு அப்போ உங்களுக்கு வந்து திருமணம் ஆகிடுது திலகத்துக்கும் வெங்கையாவுக்கும். அப்போ திரும்பி வந்து 5 வருஷம் கழித்து வகு திலகம் को देखने के लिए उसके घर
ஜாத்தாகை. உடனே 5 வருஷம் கழித்து வந்து கிஷோருக்கு வந்து திலகத்து மேலே வந்து ஞாபகம் வருது. திலகத்தை போய் நம்ம போய் பார்க்கணும், பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போகிறான். இந்த கர் ஜாத்தாகை திலகத்தை வந்து அட்ரஸ் தெரிஞ்சு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சிசிர் குமார் வந்து போகிறான். வக்கு யக்கு பத்தானே பத்தானே ஜாத்தாகை கி यदि यदि तुम मुझसे मुझसे शादी करती तो ऐस और आराम से ரகத்தீகை. உடனே அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். சேர்ந்த உடனே வந்து யாதி தும் அப்போ வந்து அவன் சொல்கிறான், தும் நீ முஜிசே சாதி இந்த மாதிரி வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணியிருந்தா, யார் சிசிகுமார் சொல்கிறான். அந்த மாதிரி அவளை பார்த்துட்டு என்னை வந்து நீ திருமணம் பண்ணியிருந்தா முஜிசே சாதி என்னை திருமணம் பண்ணியிருந்தா ஐஸ் அப்படின்னா வந்து ஐஸ்வர்யங்கள்னு அர்த்தம். பணம் காசு இந்த மாதிரி வந்து பொருள்கள் ஐஸ்வர்யங்கள் சொல்கிறாங்கல்ல, அது நல்ல வந்து நான் ஐஸ்வர்யத்தோடு வந்து நீ இருந்திருக்கலாம், என் கூட நல்ல ஒரு சொத்தோடு இருந்திருக்கலாம். மற்றும் வந்து 6ஆம் ஓய்வு ரகத்தாக நீ ஓய்வாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சிசிகுமார் வந்து சொல்கிறான். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திலகத்தை பார்த்த உடனே. அப்போ வந்து அவன் சொல்கிறான், வெங்கையா சே சாதி கர்கே தும்னே படி கல்தி கர்த்தி ஹை. இருந்தாலும் வெங்கையா வந்து திருமணம் வந்து பண்ணிட்டா, யார் திலகம் பண்ணிட்டா. சாதினா திருமணம் கற்கே தும்னே படி இருந்தாலும் வந்து நாம் நினைக்கிறது வந்து படி கலத்து, இது உண்மையிலே வந்து ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லி தும்னே நீ பண்ணுறது வந்து ஒரு பெரிய தவறு அப்படின்ற. திலகம் கோ गरीब में पाकर किसी एक प्रकार से திருப்தி பாதாகை. உடனே வந்து வந்து கரீப்னா வந்து ஏழைன்னு அர்த்தம். திலகம் வந்து ஒரு ஏழை வந்து கல்யாணம் பண்ணிட்டா. அதை பார்க்கற அப்படின்னா அவளை பார்த்த உடனே ஒரு தெரியுது அவனுக்கு, அங்கே வீட்டுக்கு போடனே ஒரு ஏழையாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், பார்க்க கிசி பிரகார் கூர் இருந்தாலும் அவனுக்கு வந்து திருப்தியாக வந்து அவனுக்கு அடையவே இல்லை. வெங்கையா சிசிர் சே வகாங் சார் தின் டகரேனேக்கோ ககத்தாகை. உடனே வந்து அவங்க வீட்டுக்கு போனவன் வெங்கையா இருக்கான்ல திலகத்தோட ஹஸ்பண்டு, அவர் என்ன பண்ணுறாரு, சிசிகிட்ட சொல்கிறாரு, வகாங் சார்ஜ் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் 4 நாளுக்கு வந்து நீங்கள் தங்குங்க. டகர்னே அப்படின்னா தங்குறது. அப்போ வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க, நீங்கள் 4 நாள் ஆச்சு நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்னு வெங்கையா வந்து சிசிகிட்ட வந்து சொல்கிறாரு. சிசிர் இஸ்பர் குஷ் ஹோத்தாகை. உடனே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். பரவாயில்ல, நம்ம 4 நாள் இங்கே இருக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் சிசிர். வகு பியார் கே கீத் மாக்கர் திலகம் கா ஆக்ருஷ்ட் கர்ணா சாகத்தாகை. உடனே வந்து 4 நாள் தங்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான் கிஷோர் வந்து அந்த பியார்னா அன்புன்னு அர்த்தம். வகு இப்போ சிசிர் வந்து தன் அன்பை வச்சு என்ன பண்ணுறாப்புல, கீத்துனா பாட்டு பாடுறாப்புல. பாட்டு பாடி திலகத்தை வந்து ஆக்ரிஸ்ட் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி வந்து திலகத்துக்கு வந்து பாடெல்லாம் கவிதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அன்பை வச்சு அந்த டாபிக் வச்சு என்ன பண்ணுறாப்புல, பாட்டு பாடுறாப்புல. யார் சிசிர்குமார் வந்து திலகத்தில் வந்து பாட்டு பாடுறாங்க, அட்ராக்ட் பண்ணுறாப்புல. அதை வந்து அட்ராக்ட் பண்ணுன்ட்டு நினைக்கிறான். சாகத்தானா விரும்புகிறான், அட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறான். வக்கு அச்சா கவிகை. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல கவிஞர். கவினா வந்து கவிஞன் அர்த்தம். உண்மையிலே ஒரு நல்ல கவிஞனாக இருக்கிறான் யார் சிசிகுமார். உஸ்மே கவிதா लिखने की समर्थ அவசியகை. அவன் வந்து ஒரு கவிஞனாகவும் இருக்கிறான். அதே போல் கவிதானா அந்த கவிதை எழுதுறதுல வந்து ஒரு திறமைசாலியாகவும் இருக்கிறான் அப்படின்னாங்க. சர்மத்தா அப்படின்னா வந்து திறமைன்னு அர்த்தம். ஒரு திறமைசாலியாகவும் இருக்கிறான். மகர் ஸ்வரத்தம் அழகு. அவனோட திறமை வந்து அது வந்து தனியாக தெரியுது. சீஜிகை அழகுனா வந்து அவன் திறமை வந்து தனியாகவே தெரியுது. அவர் சரித்திர அழகுகை. உண்மையில் அவன் கேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தனியாகவே தெரியுது. கேரக்டர் சரித்திரம்னா ஒரு கேரக்டர்.
जिसके पास क्षमता है वह चरित्र சித்திரன் பி ஹோகாகை யார்கிட்ட வந்து திறமை இருக்குதோ அவங்க வரலாற்றில் வந்து இடம்பெறுவார்கள் என்று அவசியம் வந்து இதில் கிடையாது. இதில் கிடையாது. ஆனால் நல்ல அந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு நல்ல கவிஞராக இருக்கான், திறமையாகவும் இருக்கான், ஆனால் அந்த நினப்பு வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. சார்தின் பாத்து வெங்கையா வாபஸ் ஆத்தாகை உடனே 4 நாள் கழித்து என்ன 4 நாள் வந்து இருக்க சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஃபேக்ட்ரியிலே வந்து தங்கிக்கிறாரு. அங்கேயே வந்து வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 4 நாளைக்கு வந்து வீட்டுக்கே வரமாட்டார். யார், வெங்கையா. இந்த கிஷிர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்க தான் மனம் விட்டு பேசுவாங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, நான் அவர் அங்கேயே வெளியில் சொல்லாமல் என்ன பண்ணுறாரு, ஃபேக்ட்ரியில் அவர் தங்கிட்டு 4 நாள் கழித்து அவர் வந்து வீட்டுக்கு வராரு. வெங்கையா வராரு. வக்கு போல்தாகை. அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, கி திலகம்கு துங்காரி यादी से छुड़ाने के लिए मैंने तुमको यहाँ டகராயா தா. அதுதான் உன்னுடைய நினைவுகள் வந்து உன்னுடைய எப்போ பார்த்தாலும் அவள் வந்து திருமணம் ஆனாலும் அவள் சிசிர்குமாரே வந்து அடிக்கடி வந்து நினச்சிட்டு இருப்பாளாம். என்ன நினைப்பாலும் நண்பராக தான் வந்து நினைப்பாலாம். அது வந்து சிசிர்குமாருக்கு தெரியுமா. இருந்தாலும் அது சொல்கிறார், யாதான நினைவுன்னு அர்த்தம். தும்காரி யாது, உன்னுடைய நினைவுகள் வந்து சோடினே. அந்த நினைவு வந்து 4 நாள் வந்து அவர் இங்கே இருந்தாருன்னா வந்து அவர் மனம் விட்டு அவர் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனால தான் வந்து அவர் ஃபேக்ட்ரியில் வந்து தங்கிட்டாராம். அதை சோடின அந்த நினைவு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மைனே தும்கோ யகான் டகரத்தா அதனால தான் வந்து உன்னை நாங்கள் தங்க சொன்னேன் அப்படின்ட்டு அவர் ஓப்பனாகவே வந்து சிசிர்குமார்ட்ட வந்து யார் பேசுகிறாரு, வெங்கையா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என் மனைவி வந்து உங்களை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதனால தான் வந்து நான் இங்கே 4 நாள் இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல்பாக வந்து சொல்கிறார் அவர். அப்பு தும்முஜா சக்தியகம். அதனால் வந்து இப்போ வந்து அப்புனா இப்பொழுது நீ போகலாம், தும்முனா நீ அர்த்தம், ஜா சக்தியகம். இப்போ வந்து 4 நாள் இருந்துட்டு நல்லா 2 பேரும் நல்லா இயல்பாக பேசியிருப்பீங்க, அதனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிட்ட வந்து வெங்கையா வந்து சொல்கிறாரு. வெங்கையா சிசிர் சேபி அதுக்கு சாலாக்கு நிக்கலா. உடனே வந்து அவருடைய நேர்மை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்க. யாருடைய நேர்மை சொல்கிறாங்க, வெங்கையாவோட நேர்மை வந்து நேர்மையாக சொல்கிறாங்க. அவ்வளோ நேர்மையாக இருக்குது. ஒரு மனைவி மேலேயும் ஒரு சந்தேகம் இல்லாத, இவர் மேலேயும் சந்தேகம் இல்லாமல் ஒரு நேர்மையாக வந்து எந்தளவுக்கு ஒரு உயர்வாக இருக்கிறார் வெங்கையா அப்படின்றது இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சிசிர் சகனகி கர் யாத்தா. அந்த அவளுடைய அது வந்து அவனால் வந்து அது வந்து ஏற்றுக்கவே முடியல. சகன் அப்படின்னா வந்து ஏற்றுக்க முடியல. யாரால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா சிசிர்குமாரால் வந்து உடனே வீட்டுக்கு நம்மளை போன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவரால் வந்து சிசிர்குமாரால் வந்து ஏற்றுக்க முடியல. வகாங்சே சலா ஜாத்தாக. உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறான், வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். சலா ஜாத்தாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க வீட்டிலேருந்து வெளியே போகிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.